ஒருவேளை மாற இடத்துல நான் இருந்து இந்த ஆக்சிடென்ட்டை நான் பண்ணியிருந்தா நீயும் வீர மாதிரி நான் மன்னிச்சு ஏத்துட்டு இருந்திருப்பியா? நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பியா? வாய்ப்பே இல்ல. உங்க முகத்துல கூட முழிச்சிருக்க மாட்டேன். அது ஒரு ஆக்சிடென்ட் தானே? ஆக்சிடென்ட்டா? ஆமாங்க, உங்களுக்கு அது ஆக்சிடென்ட் தான். ஆனா என்ன பொறுத்த மட்டும் அது கொலைதான். அன்னைக்கு நான் கொலைன்னு சொன்னதுக்கே நீங்க ரொம்ப கோவப்பட்டீங்க. திரும்பவும் நான் அழுத்தமா சொல்றேன், அது கொலைதான். ஏன்னா ஆக்சிடென்ட் பண்ணவன் அந்த 2 உசுரையும் காப்பாத்தணும்னு தான் நினைப்பான், விட்டு ஓடணும்னு நினைச்சிருக்க மாட்டான். ஒரு வேலை நீங்க அந்த தப்ப பண்ணிருந்து உங்களை மட்டும் எனக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா நான் தூக்குல தொங்கிருப்பேன். அதையும் மீறி கல்யாணம் ஆகியிருந்தா நீங்க கட்டின தாலிய உங்க முகத்திலேயே தூக்கி வீசிட்டு போயிருப்பேன். இப்ப நீங்க எங்க செய்யாத தப்பெல்லாம் நான் பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறீங்க? அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. இல்ல, சும்மா தான் கேட்டேன். இந்த விஷயத்துல நீங்க உங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தாலே நான் நிம்மதியா இருப்பேன். சரி, டைம் ஆச்சு, எதையும் யோசிக்காம படுங்க. வாங்க. ஐயோ, என்ன கண்மணி இப்படி சொல்றா? ஒரு பேச்சுக்கு சொன்னோன்னு சொன்னதுக்கு எப்படி சொல்றாளே? உண்மையை நம்ம தான் பண்ணணும்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவா? அவ சொல்ற மாதிரி செஞ்சிருவாளோ? இல்லைங்க, ஒரு வாரம்லாம் தங்கியிருக்க முடியாது. நாளை காலைல கிளம்பி வரேன். வந்து ஒரு 3 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உடனே கிளம்பிடுறேன். ஏன் சொல்றேன்னா, வியாபாரம் சுறுசுறுப்பா நடக்கிற நேரம். இப்ப நான் கடையில் இல்லைன்னா அது சரியா இருக்காது. அதான் சொல்றேன். அண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. அது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா நான் 3 நாள்லாம் எங்கேயும் போய் தங்கினது இல்ல. இந்த அளவுக்கு சொல்றீங்கன்னு தான் நான் வரேன். இந்த நேரத்துல கடையில் இருக்கணும். என்னை பத்தி நல்லா தெரியுமே. தொழில் முக்கியம். ஹலோ ஹலோ அண்ணே, கட் ஆயிடுச்சோ? லைன்ல தான் இருக்காரு. இது வேற ரூம்ல சிக்னல். ஹலோ அண்ணே, கேக்குதா? சொல்லுங்கண்ணே. அப்பா 3 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டாரா? அப்ப இந்த பணத்தை எடுத்து 3 நாளைக்கு அப்புறம் வச்சோம்னா யாருக்கும் தெரியாது.
வியாபாரம்லாம் எப்படிமா போச்சு? ஆம், இப்ப பரவாயில்ல மாமா. சரி பாத்துக்கம்மா. ஓகே மாமா. அப்பா ஆ இன்னைக்கு சேல்ஸ் பண்ணோம்ப்பா. இதை நீயே மேலே கொண்டு போய் வச்சுட. சரிப்பா. ம் ம் ம். சரிங்க அண்ணன், நான் வச்சுறேன். டேய் ராகவா, ஆ, இங்க வாடா. சொல்லுங்கப்பா. டேய், நான் காலையில ஆந்திரா வரைக்கும் போறேன். திரும்பி வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ம் ம். அதான்டா நம்ம டீலர் சுகுமார் இருக்காருல்ல, அவர் வீட்டில் ஏதோ கல்யாணமா வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. என்ன ஒரு 20-25 வருஷமா அவர் கூட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் மறுக்க முடியல. ம். ராகவா, ம். நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வியாபாரத்தெல்லாம் பார்த்துக்க. சரிப்பா, பார்த்துக்கிறேன். ம். இப்பதானே கொண்டு வந்து வச்சுட்டு போனோம். வள்ளி, வள்ளி, வள்ளி. என்னண்ணா? என்னாச்சுண்ணா? என்னாச்சு? நீ பணத்தை எடுத்தியா? பணமா? என்ன பணம்? பீரோல வச்சிருந்த பணத்தை நீ எடுத்தியா? பீரோல வச்ச பணம்னா இந்த பீரோ சாவி உங்ககிட்ட தானே இருக்கும், அப்புறம் நான் எப்படி எடுக்க முடியும்? ஐயோ வள்ளி, இப்பதான் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து வச்சேன். போன பேசிட்டா கொஞ்சம் வெளியே போனேன். திரும்ப வந்து பாக்குறேன் பணத்தை காணோம். நீ பீரோவை பூட்டினியா இல்லையா? பணத்தை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பூட்டினியான்னு கேக்குற. நம்ம வீட்டுல இருக்கிற பீரோவை பூட்டினா என்ன, பூட்டாம இருந்தா என்ன? நான் என்ன எடுக்க போறேன்? இரு பாக்குறேன். எங்க நான் வச்சேன்? காணமேனா? எல்லாரையும் வர சொல்லு. எல்லாரையும் வர சொல்லு. வா என் கூட. எல்லாரையும் வர சொல்லு. வா. நான் என்னாச்சு அத்தை? அண்ணன் பீரோக்குள்ள ஏதோ பணம் வச்சுதான் அதை காணும்னு சொல்லி கோவமா இருக்கு. யாராவது பாத்தீங்களான்னு கேக்குதுடா. அன்னைக்கு இப்படிதான் கார்த்தி 5 லட்சம் ரூபாய் பணத்தை கையாடல் பண்ணிட்டான்னு தான் பிரச்சனை வந்துச்சு. யாரு செஞ்சான்னு கேட்டா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டீங்க.
கடைசி வரைக்கும் யாருன்ற உண்மையை சொல்லவே மாட்டேன்றீங்க. ஆனா இதை நான் விட போறது இல்ல. டேய் ராகவா, நீ எடுத்தியாடா? நான் 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 டேய் உன்னதாண்டா கேக்குறேன், நீ எடுத்தியா? இவர் தானே எடுத்தாரு. இல்லப்பா, நான் நான் எடுக்கல. ஏன் இப்ப போய் சொல்றாரு? வள்ளியும் பணத்தை பார்க்கலன்னு சொல்லுது, நீ எடுக்கலன்னு சொல்ற. அப்புறம் பணம் இப்படித்தான் போகும். இத இப்படியே விட்டா சரி வராது. வள்ளி, நான் சொல்றது கேளு. நீ போய் பசங்களா ரூம்லயும் தேடு. நான் ஓ, என்னடா நீ அப்பா நம்ம பசங்கனா அவங்க ரூம்ல போய் தேட சொல்ற? அவங்க திருட்டு பசங்க மாதிரி நடத்துறது. நம்ம வீட்டுல நான் வச்ச பணம் காணாம போயிருக்கு. அப்போ வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தானே அதுக்கு காரணம். ஐயோ, இதை நான் விட போறது இல்ல. யாரு பணத்தை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல வள்ளி, 10 லட்சம் ரூபாய். கடையில ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவ்வளவு ஒருத்தனுக்கு பெரிய அளவுல பணம் தேவைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நான் பணம் தேவைப்பட்டதுன்னா யாருக்கு வேணுமோ அவங்க உன்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்க போறாங்க. அதை விட்டுட்டு வீட்ல இருக்க பணத்தை சொல்லாம கொள்ளாம ஏன்னா எடுக்கணும்? அதைத்தான் நானும் கேக்குறேன். தேவனா என்கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? எப்படி இப்படி திருட்டுத்தனமா எடுக்கிறாங்க? வள்ளி, ஏதோ திருட்டுத்தனம் நடக்குது வள்ளி. 15 லட்சம் ரூபாய் காணாம போகுதுன்னா இந்த வீட்டுல இருக்கிற யாரோ வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னு அர்த்தம். நான் அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காதுண்ணா. நீதான் ஏதாவது மறதியா விட்டுருப்ப. ஏன்னா நீ வெளியில போன் பேச போனேன்னு சொன்னல, ஒருவேளை அங்க ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஐயோ வள்ளி, என் கையால கொண்டுதான் பீரோல வச்சேன்னு சொன்னேன். அப்புறம் அங்க வச்சு அங்கே வச்சேன்னு திரும்ப திரும்ப கேட்டே இருந்த. ரூமை செக் பண்ணா மாட்டிப்போம். எப்படி எடுத்தோமோ அப்படியே வச்சிருவோம். ஏன் பணத்தை எடுக்கலன்னு போய் சொல்றாரு? இவருக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? மாமா சொல்ற மாதிரி இவருக்கு வேற எதுவும் பிரச்சனையா? நான் நீ வச்ச இடத்துல இல்லன்னா யாருன்னா அதை எடுக்க போறாங்க? அந்த பீரோ சாவி கூட உன்கிட்ட தானே இருக்கு. அப்பா, பீரோல இருந்த பணம் எங்க போச்சு? தப்பா நினைக்காதண்ணா. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இது என் மேல சந்தேகமா? ஆமா, நீ பணத்தை கொண்டு வந்து வச்சேங்கிற, இப்ப இல்லங்கிற. ஒருவேளை பணத்தை மறந்து கடையிலேயே வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. என்ன விளையாடுறியா? நான் கடையில இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப பேசுறதே பேசிட்டு இருக்க. விட்டா என்ன முட்டாளாக்கிட்டு போல இருக்க. நீ போ, முதல்ல போய் எல்லா ரூமையும் செக் பண்ணு போ. நானா பசங்க ரூம் எல்லாம் தேடக்கூடாதுண்ணா. அதெல்லாம் நீ ரொம்ப போய் செக் பண்றியா இல்ல நான் செக் பண்ணட்டுமா? அதுக்கு இல்லண்ணா, நம்ம பசங்க. யாரா இருந்தாலும் சரிதான், அது யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். வள்ளி, பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல வள்ளி. நம்ம பசங்களை யாரோ ஒருத்தன் ஒரு பெரிய விஷயத்துல மாட்டி இருந்து அது தெரியாம நாம கண்ணு காணாம இருந்தோம்னு வச்சுக்க, அந்த யாரோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு மொத்த குடும்பமும் பெரிய ஆபத்துல மாட்டிக்குவோம். இப்போ முதல்ல போய் பணத்தை தேடுற வழிய பாரு. நான் நம்ம வீட்ல நம்ம பசங்க ரூம்லயே போய் தேடுறதுலாம் தப்பு இல்லையாண்ணா? இப்ப நீ தேட மாட்டல, வேணா நான் பாத்துக்கிறேன். நான் 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 வேணாண்ணா. சொன்ன நான் வேலையை சொன்னா செய்யாம. கேளுண்ணா. வீட்ல வச்ச பணம் எப்படி காணாம போகும்? கார்த்தியை மாட்டி விட்டது நான். இதுக்கு யாரு காரணம்?
அண்ணா அண்ணா வேணண்ணா சும்மா. வேணாம். என்ன இப்படி அண்ணா, டேய் ராகவா, அப்பா அங்க எங்கடா போற? இங்க வா. வரேன்ப்பா. அப்பா ரூமை தர பார்க்கணும். இல்லப்பா, நான் எடுக்கலப்பா. டேய், நீ எடுத்தியா எடுக்கலையான்னு அதை பத்திலாம் நான் கேட்கல. நீ ரூமை திறந்து விடு. இந்த விஷயத்துல யாரையுமே நான் நம்புறதா இல்ல. தர. அது நீங்க செக் பண்ணிக்கோங்க மாமா, விடுங்க. வா. மாமா இதோ பாத்துக்கோங்க மாமா. வள்ளி, பீரோல பாரு. நான் சொன்னா கேளுண்ணா. சொல்றேன்ல, போய் திறந்து பாரு. போ. இருங்க என்ன கண்மணி? பாக்கட்டும். இல்லப்பா. என்ன? இல்ல, நான் தான் சொன்னல, பசங்க எடுத்திருக்க மாட்டாங்கண்ணா. பசங்க எடுக்காம அப்படியே இங்க பூதம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சா? சும்மா இரு வள்ளி. சரி வா, காட்சி ரூம்ல பாக்கலாம். வா. கார்த்தி ரூம்லயா? வா வா. நான் என்னண்ணா நீ? கார்த்தி ரூம் பார்த்துட்டு அடுத்து மாற ரூமுக்கு போனா நம்ம பணத்தை மாற ரூம்ல தானே போட்டிருக்கோம். மாறந்து அடுத்தான் ஆயிடுமே. வள்ளி, நீ முதல்ல சின்ன ரூம்ல போய் பாரு. போ. நான் அவ ரூம்ல எல்லாம் இருக்காதுண்ணா. நீ போய் செக் பண்ணுன்னு சொல்றேன். நான் ரூம்குள்ளலாம் வரமாட்டேன். ஓ. மீரா வா. இல்ல பரவாயில்ல வலிமா, நீங்க போய் செக் பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் ஒருத்தன் தொடச்சா டவலை கொண்டு போய் வெளியே போட மாட்டான். இந்த பணம் அண்ணன் காணும்னு சொன்னது இவன் ரூம்ல எப்படி வந்தது? ஐயோ, இப்ப இந்த அண்ணன் பார்த்தா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். இது அண்ணன் கண்ணில் படக்கூடாது. எங்கேயாவது வள்ளி, வரேண்ணா வரேண்ணா வர.
எதுக்குடா பணத்தை எடுத்த 10 லட்ச ரூபாய் எடுத்தனாலும் உங்க சொத்து மதிப்பு குறைஞ்சு போச்சா? நான் தான் பணத்தை எடுத்தேன். அதுக்கு என்ன இப்ப? இப்படி ஒரு திருட்டு பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாது வழி. இப்ப என்ன? நான் வெளியே போகணும், அவ்வளவுதானே. போறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். மாறா